வணக்கம் போட்டியாளர்களே, தனி ஒருவன் மேக்ஸ் சேனல் வழங்கும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸு பகுதி 1 ஒரு சில வினாக்கள் உங்கள் பார்வைக்காக. How many minutes does Raj take to cover a distance of 800 meter if he runs at a speed of 36 km per hour? ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸை கடப்பதற்கு ராஜ் எடுத்துக்கொண்ட செகண்ட் எவ்வளவு? அவனுடைய வேகம் மணிக்கு 36 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்திற்கு 36 கிலோமீட்டர். ஒரு செகண்டுக்கு 5/18. ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் வேகத்தில் செல்கிறான். கணக்கின்படி 800 மீட்டர் நீளத்தை கடப்பதற்கு 10/800 80 செகண்டில் கடப்பான். A cyclist covers a distance of 750 meter in 2 minutes 30 seconds. What is the speed in kilometer per hour? 750 மீட்டர் இதை கடப்பதற்கு 2 நிமிஷம் 30 செகண்ட். 2 நிமிஷம் 120 செகண்ட் பிளஸ் 30 150 செகண்ட். ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர் கடக்கிறான். 5 மீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு 18/5 மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறான். A sportsman runs 200 meter race in 24 seconds. His speed 200 மீட்டரை 24 செகண்டில் கடக்கிறான். ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் கடப்பான்? மற்றும் கணக்கின்படி அவனுடைய வேகம் என்ன? ஒரு மணி நேரத்திற்கு 18/5. ஒரு மணி நேரத்திற்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறான். How long will a boy take to run round a square field of side 35 meter if he runs at the rate of 9 km per hour? ஒரு பையன் ஒரு சதுர நிலமான நிலத்தை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொண்ட செகண்ட் எவ்வளவு? அவனுடைய வேகம் மணிக்கு 9 கிலோமீட்டர். அதே சமயத்தில் சதுர நிலம் ஒரு பக்கம் 35, இதை போல 4 பக்கங்கள் 35 × 4 பக்கங்கள். இந்த மீட்டரை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொண்ட செகண்ட் எவ்வளவு? அவனின் வேகம் 9 கிலோமீட்டர். மணிக்கு ஒரு செகண்டுக்கு 5/18. ஒரு செகண்டுக்கு 2.5. இதன் மூலம் அந்த சதுர நிலத்தை சுற்றி வருவதற்கு 56 செகண்ட் ஆகும். ஒரு கார் 816 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அடைவதற்கு 12 மணி நேரம் ஆகிறது. ஒரு மணி நேரத்திற்கு அதனுடைய வேகம் என்ன? 816 12 மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு 6×12 72 8×12 96 68 ஒரு மணி நேரத்திற்கு 68 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. A person crosses a 600 meter long street in 5 minutes. What is the speed in kilometer per hour? 600 மீட்டர் நீளம். இதை கடப்பதற்கு 5 நிமிஷம் ஆகிறது எனில் அவனுடைய வேகம் என்ன? ஒரு மணி நேரத்திற்கு 18/5. 5 நிமிஷம் × 60 செகண்ட். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அவனுடைய வேகம் ஒரு மணி நேரத்திற்கு 7.2 வேகத்தில் செல்கிறான். An express train travel
at an average speed of 100 meter per hour, stopping for 3 minutes after every 75 kilometer. How long did it take to reach its destination 600 meter from the starting point? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒரு மணி நேரத்திற்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. 75 கிலோமீட்டர் கடந்த பிறகு 3 நிமிஷம் நிற்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு முறையும் நிகழ்கிறது. இந்த கேள்வியில் 600 மீட்டர் இதை கடப்பதற்கு எத்தனை மணி நேரமாகும்? 600 கிலோமீட்டர். ட்ரெயினின் வேகம் ஒரு மணி நேரத்திற்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் 600 கிலோமீட்டரை கடப்பதற்கு 6 மணி நேரம் ஆகும். போட்டியாளர்களே, கேள்வியை இதோடு நிறுத்திக் கொண்டால் பரவாயில்லை. ஆனால் இதற்கு பிறகும் 75 கிலோமீட்டருக்கு பிறகு 3 நிமிஷம் நிற்கிறது. இதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 600 கிலோமீட்டர், 75 கிலோமீட்டர் ஒவ்வொரு முறையும் நிற்கிறது. மொத்தம் 8 ஸ்டாப்பேஜ் வருகிறது. முதல் ஸ்டாப்பேஜிலிருந்து அடுத்த ஸ்டாப்பேஜ் 75 கிலோமீட்டர். போட்டியாளர்களே சற்று கவனிக்கவும். மொத்தம் 8 ஸ்டாப்பேஜ், ஏற்கனவே ஆரம்ப ஸ்டாப்பேஜ். ஸோ இதிலிருந்து இதை கணக்கில் கொள்ளும் பொழுது நமக்கு 7 ஸ்டாப்பேஜ் கிடைக்கிறது. ஒரு ஸ்டாப்பேஜுக்கு 3 நிமிஷம் எனில் இன்ட்டு 7 ஸ்டாப்பேஜுக்கு 21 நிமிஷம் ஆகிறது. இதன் மூலம் 6 மணி நேரம் 21 நிமிஷம் ஆகிறது. இதற்கான விளக்கங்கள்: 8 ஸ்டாப்பேஜ் 1 2 3 4 5 6 7 8. முதல் ஸ்டாப்பேஜ் 1, ரெண்டாவது ஸ்டாப்பேஜ் 3 4 5 6 7. ஆக இதை கணக்கில் எடுக்கக்கூடாது. மொத்தம் 7 ஸ்டாப்பேஜ். 7 × 3 21 நிமிஷம்.